ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த லெந்து கால தியான முதல் தியானத்தை இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த லெந்து காலத்தில் என்னோட இன்ட்ரடக்ஷன் குறிப்பிட்டிருந்ததை போல பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எப்படி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், எப்படியாக பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் நெருங்கி அவருடைய தன்மைகளை, அவருடைய செயல்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற பகுதி ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் கிரியேஷன். தேவனுடைய படைப்பிலே பரிசுத்த ஆவியானவரின் பங்கு என்கின்ற தலைப்பிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியிலே தேவன் பூமியை படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், பூமியானது ஒழுங்கின்மையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஸோ இந்த அசைவாடுதல் என்பது ஒரு உருவாக்கும் தன்மையை குறிக்கின்றதாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் குறிப்பாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல மரியாளின் இடத்துல அந்த தேவதூதன் வந்து நின்ற போது மரியாள் கேட்டார், நீ கன்னிகையாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி தூதன் சொன்ன போது மரியாள் சொன்ன காரியம், இது எப்படி ஆகும் என்ற கேள்வியை கேட்டார். அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொன்ன தூதனுடைய வார்த்தை தான் லூக்கா 1:35 பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஸோ இந்த வார்த்தைகள் தேவ ஆவியானவரினுடைய உருவாக்கும் பங்கை இதில் பார்க்கிறோம். திருத்துவ தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்து மனிதனை, மனு குலத்தை, இந்த பூமியை, அண்ட சராசரங்களை படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேவனுடைய ஆவியின் பங்கு, உருவாக்கும் பணியிலே தேவனுடைய ஆவியின் பங்கு மிகவும் தெளிவாக காணப்படுகிறது. தொடர்ந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 33:6, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உருவாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளையும் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும்போது இந்த சுவாசம் என்பது பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அக்னிமயமான நாவுகள், புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த சுவாசம் ஆவியானவரை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய படைப்பின் நேரத்தில் ஆதாம் படைக்கப்பட்ட போது கூட அதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஸோ அப்போ இந்த இடத்துல மனிதனை படைத்த தேவன் அங்க அவரை மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுக்கத்தக்கதாக அவன் நாசியிலே ஊதினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஸோ ஆவியானவரினுடைய செயல்பாடு, உருவாக்கும் தன்மைக்கு அங்கே ஆவியானவரின் பங்கு இருக்கிறதை இந்த வசனத்துல நாம் பார்க்கின்றோம். இங்கே தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சங்கீதம் 104:29-30 வசனங்களையும் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். வசனம் 29 இப்படியாக போட்டப்பட்ட அந்த பின்பகுதி இப்படியாக சொல்கிறது, நீர்
அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லப்படுது 29ஆம் வசனத்துல. நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இதுல தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியின் அந்த திருத்துவத்தின் 3ஆம் பங்காகிய பரிசுத்த ஆவியின் பங்கை தெளிவாக நம்மால் காண முடிகிறது. 30ஆம் வசனத்துல நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். சோ உருவாக்குவதும் அந்த உருவாக்கப்பட்டதை நிறுத்துவதும், ஒருவேளை நம்மளுடைய படைப்புல மனிதனாக நாம் இந்த உலகத்துல வந்த போது அந்த இடத்துல நம்ம ஜீவாத்மா, ஒருவேளை இன்றைக்கு மருத்துவர்கள் எல்லாம் சொல்லும் போது அந்த முதல் மூச்சு காத்து உள்ள போகும்போது யா அந்த 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 குழந்தை அழுகுக்கு தான் மூச்சு வந்துருச்சான்னு தான் பார்க்குறோம். அதே மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா மூச்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ அந்த ஆவியின் குணப்பாட்டை அங்கே பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல ஆவியானவரினுடைய பங்கு துவக்கமும் முடிவும், எப்படி தேவன் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறாரோ அதே போல துவக்கமும் முடிவும் ஆவியானவரினுடைய பங்கு இதுல இருக்கிறத பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அந்த யோபுவினுடைய புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உருவாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஸோ இந்த வார்த்தை யோபு புத்தகத்துல நாம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய படைப்பு, அதில் தான் திருத்துவத்தை நாம் எங்கேயுமே நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஸோ இதுல இந்த நாட்கள்ல, இந்த லெந்து நாட்கள்ல இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல திருத்துவ தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது அது வெறும் அறிக்கையில மட்டும் இல்ல, அனுபவத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் இந்த ஆவியானவரினுடைய செயல்பாட்டை நாம் உணர வேண்டும். ஸோ அப்போ முதல்ல இன்னைக்கு இந்த முதல் தியானத்துல நம்ம நினைவுல நிறுத்தி கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், ஆவியானவர் நம்மளை படைக்கிறவராக இருக்கிறார். ஜீவ ஆத்மாவாக நாம் மாறுவதற்கு, நாம் உருவாக்கப்பட்டதற்கு, நம்ம சுவாசிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரின் பங்கு அதுல இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஸோ ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் ஒரு அடையாளமாக, அவர் ஒரு 3ஆம் நிலையில அவரை நாம் பார்க்காமல் திருத்துவத்திலே நாம் ஒரே கண்ணோட்டத்தோடு கூட அந்த நோக்கத்தோடு கூட நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த அந்த படைக்கிற தேவனுடைய தன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அடிக்கடி நம்ம பார்ப்போம், நம்ம உருவாக்கப்படும்படி அவருடைய கரத்துல நம்மளை விட்டு கொடுக்க தான் முடியும். நம்மளால நம்மளை உருவாக்க முடியாது. ஆவியானவர் நம்மளை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளை உருவாக்குகின்ற அந்த திருத்துவ தேவனுடைய தன்மைகளிலே ஆவியானவர் நம்மளோடு கூட உருவாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தியானித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறோமா? காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை நம்மை உருவாக்கும்படி நம்மை விட்டு தருகிறோமா என்று சொல்லி சிந்தித்து பாருங்க. அவர் திருத்துவத்தின் ஒரு பங்காக உருவாக்குகின்ற அவர் நம்மேல் அசைவாடும்படி, நம்மை உருவாக்கும்படி, நம்மேல் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதும்படி நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களா இருக்கிறோமா என்று சொல்லி பார்ப்போம். அப்படி நம்ம ஒருவேளை காத்திருக்காவிட்டால் அவர் ஒருவேளை துக்கப்படுகிறவராக இருப்பார். பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய்
எங்களை நீர் மாற்றும்படி ஜெபிக்கின்றோம். நம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை விட்டு தருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துக்கப்படுத்தாதபடி உம்மை சந்தோஷிப்பிக்கப்படுத்துகிற விதத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நீர் எங்களை உருவாக்கும்படி, நீர் எங்கள் மேல் அசைவாடும்படி, உம்முடைய பலன் எங்கள் மேல் நிழலிடும்படி, நாங்கள் உம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படி ஆண்டவரே எங்களை விட்டு தருகிறோம். உம்முடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே காத்திருக்கிறோம். எங்களை உருவாக்கி உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும். துதிகன மகிமையாவும் மக்கை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.